சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் உனக்கு ஏன் கஷ்டத்தை மட்டும் கொடுக்கிறேன் என்று நினைக்கிறாய்? சிறு வயதிலிருந்தே கஷ்டத்தை மட்டும் அனுபவித்தேன் என்று கூறுகின்றாய். நீ சந்தோஷமான சூழ்நிலைகளில் இருந்ததே இல்லையா? நிம்மதியை நீ மனதார உணர்ந்தது இல்லையா? பிறகு கஷ்டம் என்று வரும்பொழுது எனக்கு நிம்மதி இல்லை என்று புலம்புகின்றாயே. ஒன்றை தெரிந்து கொள். உன்னை கடப்பாறையின் வலிமைக்கு ஆளாக்க நான் நினைக்கின்றேன். நீயோ அதில் உடைப்படும் பாறையாக உன்னுடைய கஷ்டமான நேரத்தில் உடைந்து போயிருக்கின்றாய். ஒரு கல்லை கடப்பாறையால் உடைக்கும் பொழுது அதனுடைய பலம் 100 மடங்கு உயரும். கடப்பாறையால் கல்லை அடிக்கின்றோமே, அதன் பலம் என்ன என்பதை உணராமல் அது உடைந்துவிடும் என்று எண்ணுகின்றாய். உன் பலத்தை உன் கஷ்டங்களின் பாறையின் மீது அடிக்கும் வலி தாங்கும் கடப்பாறையாயிரு. ஏனென்றால் பாறை உடைந்து தான் போகும் என்பது அதற்கு தெரியும். அதுபோலத்தான் கஷ்டம் வந்தால் போய்விடும் என்று நினை. கஷ்டம் வந்தால் போய்விடும் என்று நினை. உடைக்கும் கடப்பாறையாய் உன் கஷ்டங்களை உடைத்து தகர்த்து எறி. உனக்கு வலிமை 100 மடங்கு உயரும். என் துணை உனக்கு இருக்கும் பொழுது பயம் எதற்கு? உனக்கு உன் பல நாள் கவலைகள் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாக்கப் போகின்றது. நீ நினைத்தபடியே நான் நடத்தி தருகின்றேன். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. நீ நல்ல நிலைக்கு வரப்போகின்றாய். நல்ல வாழ்க்கையும் அமையும். உன் பெற்றோருடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து எல்லா கடனும் நிவர்த்தியாகும். என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை ஆளவா, நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. நீ ஜெயமாக நிம்மதியுடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வாய். உன் அம்மாவாகவும் உன் அப்பாவாகவும் என்றும் நான் உனக்கு துணையாக நிற்பேன். என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து கொண்டிருப்பேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.